தீமையினால் வந்த வியாதிகள் விலகட்டும், கட்டிகள் மறையட்டும், கேன்சர் வியாதிகள் மறையட்டும், அற்புதம் நடப்பதாக, இப்போதே நடப்பதாக.
ஹல்லேலூயா. கர்த்தர் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான விசுவாசமாக இருக்கிறீர்கள். அந்த நாளிலும் நம்மை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாமக்கல் மாவட்டத்திலே திறப்பின் வாசல் ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதற்காக இந்த கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 18வது வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். தாவீது சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு ஆபத்து, பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நேரிட்டு வருகிற பொழுது நம் மனுஷனை நாடாதபடிக்கு இந்த தாவீது சொல்கிறது போல கர்த்தரே எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவாமி ஆதரவாக இருப்பார். ஆனால் ஒரு நாளும் அவர் மற்றொரிடத்தில் நம்மை அலட்சியமாக பேச மாட்டார். ஆனால் மனுஷனுடைய ஆதரவு இருக்குமானால் நாளைக்கு சொல்லி காண்பிப்பாங்க, நான் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தேன், நான் தான் அவங்கள நடத்தினேன், நான் தான் அவங்களுக்கு எல்லாமே இருந்தேன் அப்படின்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் கர்த்தரை ஆதரவாய் நாம் கொண்டிருப்போம், கர்த்தரே நாடியிருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். மனுஷனை நம்பி நீ ஆதரவை தேடினா உன்னை வெட்கப்படுத்துவான். கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பாரானால், நீ ஆதரவாய் அவரை வைத்துக்கொள்வாயானால் கர்த்தர் ஒரு நாள் உன்னை வெட்கப்பட மாட்டார். உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தி கொண்டிருப்பார், மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பார். உன்னுடைய சிங்காசனம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆபத்து நேரிடுகிற போதும், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுதும் தகப்பனை நாங்கள் மனுஷரை நாடாதபடிக்கு உம்மை நாங்கள் ஆண்டவரை ஆதரவாய் கொண்டு உம்முடைய சமூகத்துக்குள்ள நம்ம சார்ந்திருக்க ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்யும். தாவீதை போல அவருடைய சிங்காசனம் உறுதிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா நாமக்கல் ஆண்டவரே நடக்கிற இந்த கூட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியை கர்த்தர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கர்த்தர் அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்யும். ஆவியானவரே நீங்கள் கூட இருந்து வழிநடத்தும். ஆண்டவரே எங்கள் போக்குவரத்தை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் குடும்பங்கள், ஊழியர்கள் எல்லாவற்றும் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக்கொள்ளும். இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணங்கள் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றிலும் இவர்களோடு கூட எங்களோடு கூட இருந்து கர்த்தர் ஆதரவாக இருந்து நடத்தும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.